நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு சுக்கு காபி. நாங்கள் போட்ட பாடல். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்ணம்மாப்பேட்டைக்கு டிக்கெட் வாங்கின ஒரு டெட் பாடி. மத்த பணத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நெத்தியில தான் காசு வைப்பாங்க. ஆனா இது உசார் பார்ட்டி, எவனாவது எடுத்துட போறானே வாயில கடிச்சிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஃபோன் பண்ணோம், 1.25 ரூபா ஆகும். கார் ரூபா இருக்கு, 1 ரூபா இருக்குமா? தோகுது. ஓகே, தேங்க்யூ. பணமா ஆனாலும் பொண்டாட்டி மேல உசாரா இருக்குது. இப்போ இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. இந்த ஒப்பாரி ஓவர் சவுண்டா கேட்டதுனாலதான் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை விட்டு ஓடினதா ஒரு சரித்திரம் சொல்லுது. இந்த ஒப்பாரி பாடும் பொழுது மாறல 4 தடவை தட்டி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உயிரை கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஓன்னு பாடுற ஒப்பாரியில இருந்துதான் ஓ போடு அப்படின்ற ஒரு நல்ல தமிழ் பாட்டு சினிமாவுக்கு கிடைச்சதா ஒரு பாட்டியம்மா இப்பதான் புழுவிட்டு போச்சு. இந்த ஒப்பாரி வீட்டுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சம்பந்தமே இல்லாதவெல்லாம் சம்பந்தி வீட்டுக்கு வந்தது மாதிரி தலையில துண்டை போட்டுன்னு சாயங்காலம் சரக்கு அடிக்கிறதுக்காக சீன் காட்டி இருப்பானுங்க. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம். வெல்கம் டு சுக்கு காபி. நாங்கள் போட்ட பாடல். மேடம், இங்க அழகா டெட் பாடியா இருக்காரு. அவர் உங்க ஃபாதரா? இல்ல, என் வீட்டுக்காரு. ஓ, வெரி குட், நோ ப்ராப்ளம். இந்த சந்தோஷமான உங்களுடைய சந்தர்ப்பத்தை உங்களோட பகிர்ந்துக்கிட்டல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். மேடம், ஒரு நிமிஷம். டிவில இருந்து வந்திருக்கீங்க, நான் அழகா தெரிய வேணாமா? என்னோட லவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, பார்க்க வேணாம்? என்னங்க, கொஞ்சம் பவுடர் எடுங்க. ஆஹா, பதர் பார்ட்டி இங்க தான் இருக்கா? இப்பதான் தெரியுது இந்த ஆள் எப்படி டிக்கெட் வாங்கினாருன்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா முதலா இவரு என்ன படம் காட்டினாரு? கொல்லபுரத்துல பாம்பு படம் எடுத்துச்சு, அதான் காமிச்சாரு. உங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச படம் எது? பாடையப்பா. இவருக்கு பிடிச்ச பாட்டு எது மேடம்? சங்கே முழங்கு. உங்க வீட்டுக்காரரு கடைசியா பார்த்தது எந்த சீன்? என்னையும் இவரையும் ஒன்னா பார்த்ததுதான் கடைசி சீனு. சிறந்த நடிகர் யாருன்னு நினைக்கிறீங்க? சரக்கு அடிச்சுட்டு செத்தவன் மாதிரி நடிக்கிறான் பாரு, இவன் தான் சிறந்த நடிகர். சிறந்த நடிகை? இந்த மண்டை இருக்கிறப்ப உஷார் பண்ணால பக்கத்திலே வச்சுன்னு சோகமா ஆக்கி கொடுக்குறேன் பாரு, நான் தான் சிறந்த நடிகை. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அல்லு அல்லு. டேய், போன நார்து அல்லுங்கடா. வணக்கம் நேயர்களே. சார், ஒரு நிமிஷம், இந்த காலை போடுறதுக்கு மறந்துட்டேன். இந்த வாரம் ஜின் படத்தோட திரை விமர்சனத்தை நாம பார்க்க போறோம். இந்த படத்துல ஹீரோ கடந்த 50-60 ஆண்டுகளாக வயதானாலும் தொடர்ந்து 15-16 வயது பெண்களோட டூயட் பாடிட்டு இருக்கவர் தான் இந்த படத்திலையும் நடிச்சிருக்காரு. சில இடங்கள்ல இவர் இளமையா தோன்றினாலும் பல இடங்கள்ல இவர் வயதின் காரணமாக இவர்தானா அப்படின்ற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் நிலவுகிறது. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் கம்போசிங் அன்னைக்கு கீபோர்டை எடுத்துட்டு போகாததுனால ஒரு தெலுங்கு படத்தோட சிடியை எடுத்து போட்டிருக்காரு. ஆனா லிரிக்ஸையாவது மாத்தி இருக்கலாம். தமிழ் படத்தில் திடீரென்று தெலுங்கு பாட்டு. నిలువవే వాళ్ళు కనుల దాన వయ్యాది హంస నడక దాన నీ నడకలు హొయలున్నదే తాన నువ్వు కొలుకుతూ గలగల నడుస్తూ ఉంటే నిలువది నా మనసు ఒలలనా అది నీకే తెలుసు. இந்த படத்துடைய வசனத்தை கரிக்கடை காதர்பாய் எழுதியிருக்காரு. காதல் வசனங்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்வதை விட ஆங்காங்கு கொத்துக்கரியாக போட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். சாந்தி, காதல்ங்கிறது கறிக்குழம்பு மாதிரி சாப்பிட சாப்பிட ருசியாத்தான் இருக்கும். அதுக்காக அதையே 3 நாள் வச்சிருந்தா மூச்சு அடைச்சிடும். மீக்கொக்க விஷயம் தெரிசா, கறிக்கடைக்கு போற எல்லாருமே கறி வாங்குறது இல்லாமா, சில பேர் ஈரம், சில பேர் குடல், சில பேர் நெஞ்செலும்பு வாங்குறாங்க. காதலும் அதே மாதிரிதாம்மா. காதலிக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லம்மா. மீக்கது தெரிசா? மூச்சுக்கு 300 தடவை தெளிசான்னு பேசுறீங்களே. என் கொலுசு அடமான வச்சு குடிச்சிட்டு தானே இப்படி இமோஷனா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இமோஷனா பேச தெரியும். நான் பொண்ணு, அடிச்சிருக்கிறது ஜின்னு. காய்கறி கடைக்கு போய் 4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி அது எல்லாத்தையும் குழம்புல போட்டது இல்ல, அதுல இருக்கிற சொத்தை எடுத்து கீழே போட்டது இல்லையா? அப்படின்னா என்ன சொத்தேங்கறியாமா? அது நான் சொல்லிதான் அவங்களுக்கு தெரியுமா? பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஆயிருந்தாலும் நான் பொண்ணு. அத நீ சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும். நீங்க ஆம்பளை, உதாரணத்துக்கு கறி குழம்பு சொல்லிட்டீங்க. நான் பொம்பளை, கத்திரிக்காய் தானே சொல்ல முடியும். இந்த படத்துடைய சண்டை காட்சிகளை கும்மாங்குத்து கோவிந்தன் அவர்கள் அமைத்திருக்கிறார். பல கோடி ரூபாய் செலவில் ஆங்கில படத்திற்கு நிகராக சண்டை காட்சிகள் அமைந்துள்ளது. பாஸ்கர், நான் சொல்றது கேளுங்க. இங்க அண்ணோட ஆளுக்கு விரட்டிட்டு வராங்க, ஓடிடுங்க. முடியாது பாஸ்கர், நான் சொல்றது கேளுங்க பாஸ்கர். நீ சொன்னாலும் சொல்லனாலும் அதான் பண்ண போறேன்.
வெறிநாய் துரத்துறா மாதிரி ஓடி வந்து எவன் வீட்டு கேட்டு இழுத்து மூடி ரன் பட மாதன் மாதிரி சீன் காட்டுறியா? நீங்க என்ன அதுல் குல்கர்னி அனுப்பிச்ச ஆளுங்களா? இல்ல, இந்த அனில் குல்கர்னியோட ஆளுங்க. முடிவா கட்டிவே கட்ட மாட்டியா? டை கட்டி தான் இருக்கு. உனக்காக கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கிற மொக்க ஜோக்கு சிரிக்கிற. இங்க பார், முட்டை ஆஃப் பாயில் மாதிரி பாதி வெந்து வேகாம இருக்கிற உன்ன மாதிரி ஆந்திரா ஹீரோக்கு தான் அண்ணாத்துறை அட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். கட்டிக்கோ. அழுகி போன ஆபாயில ஒரு நாள் திங்க மாட்டேன். புள்ளிங்களா பொருளடுங்கடா, கொஞ்சம் ஒத்துங்க. அண்ணாத்த, ஆந்திரா புயல் கரையை கடந்துச்சு. கமான். பாத்தியா, நம்ம ஒண்ணுமே பண்ணாம சும்மா நிக்கிறோம். அதுக்கே அவன் சிட்டிசன் அஜித் மாதிரி மேட்ரிக்ஸ் எஃபெக்ட் கொடுக்குறான். ஆமா, நீ கையில புடிச்சது சும்மா நிக்கிற, எடுத்து வீசியா மூஞ்சில. ஏய், நீங்கெல்லாம் பணக்கார ஹீரோங்க, எங்களை மாதிரி ஏழைங்களோட வயிற்றுல அடிப்பீங்க, அது நாங்க தாங்கிக்கணும் இல்ல? ஏய், எவ்வளோ ஒரு சென்டிமெண்டான விஷயம் பேசுறேன், நக்கல் விட்டு சிரிக்கிற நீ. அது இல்லம்மா, போன சீன்ல செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ண, இந்த முறை சிரிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண தானே சென்டிமெண்டா இருக்கும், அதனால தான் சிரிச்சேன். இந்த படத்தை பற்றி தியேட்டரில் படம் பார்த்து விட்டு வரும் ரசிகர்கள் கருத்து என்ன என்று பார்ப்போமா? நன்றி மிஸ்டர் பாலாஜி. இப்போ ஜின் திரைப்படத்தை பார்த்து வர்ற ரசிகர்கள்ட்ட கேள்விகளை கேட்போம். கூட்டம் குறைவா இருக்கு, வர்றவங்களை குறுக்க போந்து கேள்வி கேட்போம். அப்படி குமுக்கிட்டாங்கன்னா நான் எஸ்கேப் ஆயிடுறேன். எப்படி இருந்தது? சமோசா நல்லா இருந்துச்சு சார், ஆனா முறுக்கு தான் நம்புத்து போயிருந்தது. பாடல் காட்சிகள் பாட்டு ஏன் சார் கேக்குறீங்க? இன்ட்ரோல ஒரு பாட்டு போட்டாங்க சார். வஜ்ஜர் தந்தி விக்கு வஜ்ஜர் தந்தி, ஒரே விசில் கிளாப்ஸ் டான்ஸ் தான் சார். செம சூப்பர் சார் இந்த பாட்டு. காட்சிகள்லாம் காட்சியில் வந்து ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டாங்க சார், ரோஜா பூ நைட்டிஸ்ன்னு. ஐயோ, அது ஒன்ஸ் மோர் கேட்டால் போட மாட்டேன்டானே சார். தலைவர் எப்பவும் போல இந்த படத்தில் செம சொதப்பல் சார். தேங்க்ஸ் சார். ஃபைட் சீன் எப்படி இருந்தது? சூப்பர் ஃபைட்டு. எங்கே தெரியுமா? தேட்டர்ல திருப்பி தூட்டு கேட்டா தரமாட்டேன்றானுங்க. ஒரே அச்சு ஸ்கிரீன் எல்லாம் கீச்சிட்டாங்க, போய் பாரு. படத்துல என்ன செய்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த படத்துல ஒரே ஒரு செய்தி தெரிஞ்சுக்கினேன், இந்த தேட்டருக்கு வந்தா ஃபுல்லா மப்பி ஏத்தின்னு வந்துடணும். மூட்டை பூச்சி கடி தாங்க முடியல சார். ரசிகர்களோட கருத்தை கேட்டோம். ஆமா, இப்பதானே நீங்க வந்துட்டு போனீங்க, மறுபடியும் எப்படி வர்றீங்க? ப்ரொடியூசர் தான் சார், ஆள் கூட்டம் கம்மியா இருக்கு, திரும்பி வாங்க சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நீங்க நிக்கிறதுக்கு நாங்க வந்துகிட்டே இருப்போம். நகைச்சுவை காட்சி பத்தி சொல்லுங்க. நகைச்சுவையா? ஐயோ, செம்ம காமெடி சார். ஹீரோ வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சது தான். குழந்தை குட்டி வயசான பெருசு எல்லாம் ஐயோன்னு கத்தி ஓன்னு அழுது தேட்டரே வந்து ஒப்பாரி வீடு மாதிரி ஆகி போச்சு சார். செம்ம காமெடி சார். வட்டா சார். ஹீரோயினை பத்தி சொல்லுங்க. ஹீரோயினா எங்க இருந்தது? ஹீரோ தான் டபுள் ஆக்ஷன் பண்ணாரு, நாங்கெல்லாம் நினைச்சுன்னு இருந்தோம். யார் ஹீரோ யார் ஹீரோயின்னே தெரியலப்பா. வத்தா. இந்த அருமையான திரை விமர்சனத்தில் கலந்து கொண்ட இந்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் பாலாஜி திரை விமர்சனத்தை தொடரலாம். வணக்கம். இந்த படத்தை பார்க்கறதுக்காக நீங்க வீட்டில் காசு திருட வேணாம், வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டும் போக வேணாம். இன்னும் ஒரு வாரத்தில் நாங்களே உலக தொலைக்காட்சியில் முதல் முறையாக அப்படின்னு போடுவோம். கட்டாயமா நீங்க பார்க்கலாம். மொத்தத்தில் ஜின் போதை இல்லை. 1 2 3 4 எத்தனிடபா இது once more கேட்டு லொல்லு சபா லொல்லு சபா